47ஆம் நாள் காலை 8 மணி. பொண்ணு ஒத்துக்குனா பையன் கட்டிக்குனா என்ன சண்டை எதுக்கு? கல்யாணம் ஆனாலும் காதல் வரீண்டா, டைவர்ஸ் ஆனாலும் மேரேஜ் ஆகுண்டா. ஹஸ்பண்ட் கண்டிக்கல, லவ்வர் கண்டிக்கினா காதல் பத்திக்கிட்டா. காலை 10:40. ஆனால் தெரில, அது என்ன, ஐ எம் நாட் ஏபிள் டு புட் இட் இன் டு வேர்ட்ஸ். எனக்கு நான் என்ன ஸ்பேஸ் ஆக்கியபை பண்ணுறேன் இந்த வீட்டில்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. ஐ டோன்ட் நோ வாட் ஐ ஆம். எனக்கு நான் ஏதாவது வேல்யூ ஆட் பண்ணுறேன்னா சும்மா தான் இருக்கேன்னா. இந்த வீட்டில் பெரும்பாலும் பார்த்தா பிரஜன்னா இருக்கட்டும், இவங்க எல்லாம் என்ன ஸ்பேஸ் ஆக்கியபை பண்ணுறாங்க புரியல. இவங்களுக்கே அவங்கள அவரை அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு, ஓகே சந்தோஷம். பட் நான் என்ன ஸ்பேஸ் ஆக்கியபை பண்ணுறேன்? நான் யார்கிட்டையாவது, நான் பார்வக்கிட்ட பேசாத நாளே இல்லை. பார்வக்கிட்ட சில விஷயம் டெய்லி உட்காந்து பேசுவேன் என்னோட. அண்ட் அவங்களே ஆமாம் நீங்கள் சொன்னது எனக்கு அவ்வளோ ஹிட் ஆச்சு, அவ்வளோ என்னை அஃபெக்ட் பண்ணிச்சு அப்படின்லாம் சொல்கிறாங்க. மற்றவங்க நாட் ஓன்லி பார்வ, அதர் பீப்புள் ஆல்சோ. பட்டு யாருக்குமே நான் இங்கே ஏதாவது ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுறேன்னா தெரியல. ஐ டோன்ட் நோ, நான் சீரியஸாக எடுத்துக்கிறாங்களா இல்லை நானே என்ன சீரியஸாக எடுத்துக்கிறேன் நான் சத்தியமாக தெரியல. ஐ ஈவன் மென்ட் ஃபார் தி ஷோ அப்படின்லாம் எனக்கு சில சமயம் தோணும். நீங்கள் இந்த ஷோக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்களா இல்லையா அது இவ்வளோ யோசிக்காதீங்க. எனக்கு தெரிஞ்சு வாட் எவர் யூ கேன் டூ, ஒரு ஐடியா தோணுதா உங்கள் ஸ்டைலில் பண்ணுங்கள், அவ்வளோதான் சொல்லுவேன். வாட் எவர் ஹேப்பன்ஸ், ஜஸ்ட் டூ யுவர் பெஸ்ட் எல்லாத்துலேயும். இங்கே பிரச்சனைக்கு பஞ்சமே இல்லைங்க. உங்களையும் என்னென்னமோ தான் சொல்லிட்டு இருக்காங்க. உள்ள நாமினேஷன்லாம் உங்கள் பேரையும் தான் குத்துறாங்க. நீங்கள் சாப்பாடு விஷயத்தில் கத்திட்டீங்கன்னா பேட் கேரக்டர் எதையாச்சும் சொல்கிறாங்க, இது சம்மந்தமே இல்லாமல். காலை 11:40. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து 2 வேர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸை தேர்வு செஞ்சு சொல்லணும். இந்த வாரம் முழுவதும் நடந்த எல்லாவற்றிலும் சிறப்பாக கலந்து கொள்ளாத 2 நபர்கள், சாண்ட்ரா அண்ட் திவ்யா. ரீசன் என்னன்னா, அவங்களுக்கு கொடுத்த அந்த டாஸ்க்கு, அந்த கேமை அவங்க எந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தெரியல. எனக்கு அது சிறப்பாக படலை. அதான் நான் சாண்ட்ரா அண்ட் திவ்யா சொல்கிறேன். இந்த வீக்கோட வேர்ஸ்ட் பெர்ஃபார்மர் விக்ரம் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த டாஸ்க்கு ஃபன் தாண்டி அன்றாட வேலையும் பார்த்துட்டு ஃபன் பண்ணணும். ஆனால் இவங்க அன்றாட வேலையை பண்ணலையோன்றது எனக்கு தோணுச்சு. ஃபன் மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அன்றாட வேலையை பார்த்துட்டு ஃபன் பண்ண முடியுன்றது காட்டியிருக்கணும். ஸோ அன்றாட வேலையை பார்த்துட்டு ஃபன் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஆனால் அது பண்ணல. அப்புறம் வினோத் அண்ணா, இது ஒரு ஃபன் டாஸ்க். அங்கங்கே லைக் மேபி அவங்க டீம் கண்ட்ரோல் பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னா அவர் ஒரு கயோஸ் லைக் பெரிய சண்டை உருவாக்கியிருப்பாரோ அப்படின்னு தோணுச்சு. வியானா, பிக் பாஸ் விக்ரம தேர்வு செய்ய முடியாது. ஓகே. ஏன்னா தல போட்டியில் பங்கு பெறும் போட்டியாளர் அவர். ஓகே. இப்படி இன்னொருத்தவங்க வேர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் சொல்லணும்னா ஆப்வியஸாக நான் சாண்ட்ரா அக்காவை சொல்லுவேன். ஒரு கோஆர்டினேஷனாக கொண்டு போயிருந்தால் பெட்டராக பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற ஒரு ஃபீல். ஏதோ ஒரு இடத்துல எங்கள் 5 பேருக்குள்ளே அந்த ஒரு பாண்ட் ஏதோ ஒரு மிஸ் ஆனதுனால தான் எங்களால் பண்ண முடியலையோன்ற ஒரு காரணத்தினால அவங்கள சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பர்ஃபார்மர் சாண்ட்ரா அக்கா சொல்கிறேன். ஏன்னா பாத்ரூமில் பூண்டு அங்கே என் கையில் பூண்டை கொடுத்து அங்கே உரிச்சு கொடுன்றாங்க. ஒரு தட்டு எடுத்துன்னு அது பெருக்க வைக்கணுன்றதுக்காக அப்படியே கீழே போட்டாங்க பாருங்கள். அந்த பூண்டெல்லாம் உரிச்ச பூண்டெல்லாம் கீழே வந்துடுச்சு, மண்ணாக ஆயிடுச்சு. அதெல்லாம் பண்ணியிருக்க வேணான்னு தோணுது. அதனால் சாண்ட்ரா அக்கா ஃபஸ்ட்டு பர்ஃபார்மர். அதுக்கப்புறம் நான் ரம்யா சொல்கிறேன். ரம்யா இப்போ விக்ரம்ஸ் ஒஸ்ட்டு பர்ஃபார்மர்ன்ட்டு ரம்யாவை சொன்ன உடனே அவங்க போயிட்டு நான் என்ன பண்ணேன், என்ன இந்த மாதிரி ஒஸ்ட் பர்ஃபார்மர் கொடுத்துட்டாங்கன்ட்டு அழுகுறாங்க. இது நீ விக்கல் சொல்லும் போது அவர் ஏற்றுக்கினார்லம்மா. அப்போது அவர் உங்களை சொல்லும் போது நீ ஏற்றுக்கணும்ல. இது தலையாக இருந்தால் நீ இதெல்லாம் தாங்கி தானே ஆகணும்.
சாண்ட்ரா. பிகாஸ் பிரச்சனைகளை கிரியேட் பண்ணுறதுக்கான வேலைகள் நிறைய செஞ்சாங்க. இந்த டீம் வந்து இன்னைக்கு வர்ஸ்ட் டீம் அப்படின்னு ஒரு பேட்சை தாங்கிட்டு இருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அவங்க இருக்காங்க அப்படின்றதுனால அவங்க ஒரு ஒர்ஸ்ட் பர்ஃபார்மர். நம்பர் 2 எனக்கு பார்த்தீங்கன்னா நான் வியானா சொல்லுவேன். வியானாவோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தது நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். சாண்ட்ரா சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் ஒரு டீம் கேப்டனாக இருந்து அந்த டீமை வழி நடத்தி இருக்கணும். பட் எனக்கு என்னமோ உங்கள் ஈகோனாலையும் அந்த ஈகோ பிளானிங்னாலையும் நிறையா டேலண்ட் இருந்த ஒரு டீம் வெளியே தெரியாமல் போயிடுச்சோ அப்படின்னு எனக்கு தோணுது. செகண்டாக நான் திவ்யா சொல்வேன். ஏன்னா மிச்சம் எல்லாருமே எல்லாத்துலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. சாண்ட்ரா அண்ட் திவ்யா மட்டும்தான் ரொம்ப கம்மியான ஒரு பார்ட்டிசிபேஷனாக இருந்துச்சு. இந்த வாரத்தோட வேர்ஸ்ட் பெர்ஃபார்மர் வந்து மாப் மாயர்ஸில் இருக்கீங்க. நீங்கள் எல்லாம் தலைக்கு போகிறனால என்னால் சொல்ல முடியல. ஐ ஹாவ் அ மோர் பாயிண்ட்ஸ். கனியக்காவை சொல்கிறேன். ஏன் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். எங்களுக்கு நீங்கள் பாயிண்ட் தராதனால உங்களை என்ன பண்ணலாம், அப்போ நாங்கள் டாஸ்க் ரிலேட்டடாக யோசிச்சது உங்களை ட்ரிகர் பண்ணலாம். ஒருவேளை கனி ஒர்க் அவுட் பண்ணுறதா இருந்தால் கூட எங்கள் எல்லாருக்கிட்டையும் டிஸ்கஷன் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணியிருந்திருக்கலாம். ஏன்னா எல்லா டிசிஷனுமே ஒன்றா தானே எடுத்தோம். அது அந்த இடத்துல வந்து எல்லாரும் முன்னாடி எங்கள் மொத்த டீம் வந்து ஒரு சலசலப்பான மாதிரி இருந்துச்சு. ரெண்டாவது நான் வந்து எங்கள் டீமில் உள்ள சாண்ட்ராவை சொல்கிறேன். ஏன்னா அவங்களும் நான் வந்து கொடுக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி ஒரு கிளாஷ் போயிட்டு இருக்கு. கொடுக்கலாமா வேணாமா அப்படின்ட்டு. அப்போ நான் கொடுத்துடலாம்னு சொல்லி 2-3 தடவை சொன்னேன். அவங்க பிஸியா வந்து ரசம் ஊத்தி கொடுக்கறதுல கொஞ்சம் பிஸியா இருந்தாங்க. அதனாலயும் அந்த பிரச்சனை வந்துச்சு. 2 பேர்ல யாரோ ஒரு ஆள் தடுத்து இருந்திருக்கலாம். அதனால நான் வந்து சாண்ட்ராவை சொல்றேன். இந்த வீக்கோட வர்ஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு எனக்கு தோன்றது வந்து சாண்ட்ரா. ஏன்னா கிளீனிங் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும் இந்த ஃப்ளோர் வந்து கிளீன் பண்றது எவ்வளோ கஷ்டம்னு. பூண்டு தூள் வந்து எவ்வளோ நாள் இங்கே இருக்க போகுதுன்னு தெரியல. சோஃபா கடியில் போயிடும், டேபிள் கடியில் போயிடும். வர வீக் கிளீனிங் போகிறவங்களையும் இது வந்து ஒரு லாங் டேர்மாக இருக்குமோன்னு எனக்கு தோணுது. அதை அவங்க பண்ணியிருக்க கூடாது. இன்னொன்று வந்து நான் வியானா சொல்லுவேன். டீம் கான்ஃப்ளிக்ட் வந்து ஓவர் ஷேடோ பண்ணி வியானா தெரியாமல் போயிட்டாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ வியானா சொல்கிறேன். தேங்க்யூ. இந்த வாரத்தில் சிறப்பாக பங்கெடுத்து கொள்ளாத நபர்கள் அப்படின்னு நான் சொல்வேன்னா சாண்ட்ரா அண்ட் திவ்யா சொல்வேன். குக்கிங் அண்ட் வெசல் வாஷிங் அப்படிங்கிறது ஒரு பெரிய பொறுப்பு. அதுக்கு இன்னொரு ஆள் வந்திருக்கலான்னு முன்கூட்டியாகவே யோசிச்சு அது பண்ணியிருந்திருக்கலாம். அப்படி பண்ணாமல் 5 பேரே மேனேஜ் பண்ணிக்கலாம்னு சொன்னது மேபி எனக்கு அது வந்து எனக்கு சரின்னு படல. அண்ட் நாங்கள் எவ்வளோ கேம்ஸ் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம். அந்த கேம்ஸில் அவங்க எத்தனை வாட்டி கூப்பிட்டாலும் அவங்க வரல. ஏன்னா அவங்க பிஸியாக இருக்கோம்னு சொன்னாங்க. அண்ட் அந்த மாதிரியான விஷயங்கள்னால நான் சாண்ட்ரா அண்ட் திவ்யா சொல்லுவேன். கம்மியாக பர்ஃபார்ம் பண்ணு பார்க்க இந்த வீக் ரொம்ப டஃப்பாக இருந்தது. வழக்கமாக சொல்கிறது மாதிரி இல்லாமல் இந்த ரொம்ப டஃப்பாக இருந்தது. அந்த வகையில் நான் பார்த்தா சாண்ட்ரா. ஏன்னா என்னென்னா ஃபஸ்ட்டு நாள் வந்து வேலை கொடுத்தாங்க, சூப்பராக இருந்தது. 2வது நாள் அவங்கள காணவே காணோம். 3வது நாள் 2 தடவை எங்களுக்கு வந்தாங்க. அடுத்த விஷயம் வந்து வினோத். ரம்யா அவர்களை சொல்லுவேன். ஃப்ளாஷ் டீம்லேருந்து காயின்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது எங்களுக்கு வந்து சாம்பார் ஸ்குவாடுக்கு 1 மதிப்பெண் ஒரு காயின் கொடுத்தீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பக்கத்து டீமுக்கு 3 காயின் கொடுத்துருந்தீங்க. அதிகமான ஃபுட் ஆர்டர்ஸ் வந்தது எங்களுக்கு ஃப்ளாஷ் டீம்லேருந்து தான். அப்போது பண்ணதுக்கு ஏதாவது கொடுத்துருக்கலாமே அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறமேட்டு அப்படின்னா நான் வந்து எங்கள் டீமில் கனியை வந்து நான் சொல்லுவேன். ஒன்று சாண்ட்ராக்கா சொல்லுவேன். ஏன்னா அவங்க வந்துட்டு இன்வால்மெண்ட் பெருசாக டாஸ்க்லேயுமே காட்டல. இன்னொன்று திவ்யாவுமே வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நல்ல ஸ்கோப் இருக்குது. அவங்க நல்லா பண்ணுவாங்கன்னு தெரியும். ஆனால் அவங்க அதை வந்துட்டு வெளியே வந்து பெர்ஃபார்ம் பண்ணி அந்த மாதிரி ஒன்று பண்ணியிருந்தா திவ்யாவுமே அது இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ திவ்யா அண்ட் சாண்ட்ரா. என்னென்னா கெஸ்ட்டு வர நேரம் பார்த்து இவ்வளோ பூண்டை போட்டு ஒரு கலவரத்தை ஏற்படுத்திட்டாங்க சாண்ட்ரா. 3 நாள் கேமில் நாங்கள் இதை பண்ணுறோம், உங்களால் முடிஞ்சால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நான் பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ ஒன்றுமே பண்ண முடியல எங்களால். சாம்பார் ஸ்குவாட்லேருந்து சாண்ட்ரா வழியாக அது இதாகிடுச்சு. பட் அவங்க ஹெட்டிங் கேப்டன் பெட்டராக பண்ணிக்கலான்றது தான். அதே மாதிரி திவ்யா என்னென்னு சொன்னேன்னா, என்ன தான் நம்ம டாஸ்க்காக இருந்தாலும் அவங்களோட வாய்ஸ் நார்மலாகவே ஹையாக இருக்குது. மேபி அடுத்த வாட்டி நீங்கள் கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் ப்ளீஸிங்காக வச்சுக்கலான்றது என்னோட இது. தேங்க்யூ. அவங்கள சொல்கிறதுக்கு நாம் இருக்கணும். கரெக்டாக தான். ஜெயிலில் வந்து எனக்கு நேற்று தெரியும் வாட்டர் மேலே கம்மியாக ஞாபகம் பயமாக இருக்குடியே. இவளை எப்படி சொல்லுவாங்க? அது கரெக்டான கனி வந்து வாட்டர் மேலே வீட்டை பண்ணதில்லை ஞாபகம் இருக்கா? புரியுது சமுதிராட்சியோட என்கிட்ட வந்து இதை பண்ணிட்டேன்னு என்ன பண்ணுவேன்? இல்லை அந்த இடத்துல தான் நீ ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன்னா மற்றவங்க எப்படி திவ்யாவை சொல்லிடுவாங்க, அவங்களே சொல்லிட்டாங்க. நம்ம வந்து அவங்க சைடில் இருக்கிறத சொல்லணும், உடைக்கணும். அதையாவது ஒரு ஆள் பண்ணணும்ல. அண்ணா மட்டும் வந்து ரம்யா சொல்லியிருந்தாங்கன்னா இன்னும் ஓட்டு பிரிஞ்சிருக்கும்.
நினச்சாலும் வந்து உள்ளே ஏற்றி இருந்திருக்கலாம். எனக்கு இந்த இடம் கம்பளம் கேப் இல்லாது, அதனால ஃபீல் பண்ணிக்கிட்டேன். கண்டிப்பாக இருந்து போட்டிருந்தாங்கன்னா ரம்யாவும் உள்ளே ஏறிப்பாங்கல்ல, இல்லை திவ்யாவும் ரம்யாவும் உள்ளே ஏறிப்பாங்கல்ல. இல்லை நான் கன்ஃபார்ம் தான். நீ கன்ஃபார்ம். பட் இப்போ அவளுக்கு ஆல்ரெடி 4 வந்துருச்சு. கம்பரும் பிரஜனும் வந்து ரம்யா சொல்லியிருந்தாங்கன்னா ரம்யா போட்டிருக்கலாம்ல. யார் இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலையோ அவங்க போயிருக்கலாம்ல. அப்படி யோசிக்கிறேன். இந்த வீட்டில் இருக்கிறவங்க சாண்ட்ரா திவ்யாவை வேர்ஸ்ட் பர்ஃபார்மர்ஸ்னு தேர்வு செஞ்ச காரணத்தினாலையும் திவ்யா சாண்ட்ரா ஆசைப்பட்ட காரணத்தினாலையும் வேர்ஸ்ட் பர்ஃபார்மர்ஸான அவங்க 2 பேரையும் அவர்கள் ஆசைக்கிணங்க சிறைக்கு அனுப்பும் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. எஃப்ஜே, இரவு அறிவிப்பு வரும்போது அவங்க 2 பேரையும் சிறையில் வச்சு போட்டுங்க. ஓகே பிக் பாஸ். உட்காருங்க. சிறைக்கு போகிறதுக்கு முன்னாடி என் ஆசைக்கிணங்க சாண்ட்ராவும் திவ்யாவும் இந்த வீட்டில் எல்லா வேலைகளையும் இருவராக மட்டுமே செய்ய வேண்டும். சமையல், ஹவுஸ் கிளீனிங், வெசல் வாஷிங், பாத்ரூம் ஏரியா கிளீனிங் இதை மேற்பார்வையிட ஹவு பிரில்லியன்ட் திவ்யா. மாப் மாயாவிஸின் வின்னிங் கேப்டன் விக்ரம் தேர்வு செய்யப்படுகிறார். அவங்களுக்கு வேலையை சொல்லி மேற்பார்வையிட்டு உங்கள் டீமை எப்படி வழிநடத்தி வின்னிங் டீம் ஆக்குனீங்களோ அதே மாதிரி இந்த வீட்டையும் வீட்டு வேலைகளையும் அவர்கள் செவ்வனே செய்ய வழி நடத்துங்கள். கண்டிப்பாக ஐயா, நீங்கள் சொன்னால் நான் கண்டிப்பாக செய்வேன். நானும் செய்வேன் ஐயா, நீங்கள் சொன்னதை நன்றாகவே செய்வேன். ஆம், ஆனால் வேலைகளையா இல்லை என்னையா என்பதில் எனக்கு சந்தேகம். ஐயா, நான் உங்களை எப்பொழுதும் செய்ய மாட்டேன் ஐயா. சபை கலையலாம். தேங்க்யூ ஐயா. இன்னைக்கு செயல் இருக்கு ஐயா, செயல் நன்றாகவே இருக்கிறது. எஃப்ஜே, ஸ்டோர் ரூமில் யூனிஃபார்ம்ஸ் இருக்கு, அதை கொடுத்துருங்க. மதியம் 12:35. Grum, you want to talk? Oh, his happy tears. சந்தோஷத்தில் அழுதுட்டு இவ்வளோ பேசுனாங்க தெரியுமா? சந்தோஷத்துல நான் வந்து சொல்லிட்டோம். விக்ரம் ஆரம்பிச்சேன், நான் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டேன். யாருக்குமே அவர் தடுக்கல. விக்ரம் பேரை சொல்ல முடியாது. நம்மளுக்கு தெரியாது என்ன போகுது, என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஒரு பயம் இருக்கும்ல எனக்கும். பேட் பர்ஃபார்மன்றாங்க, பேட் ஜோக்குன்றாங்க. இஷ்டத்துக்கு பேசலாம், நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு நடிச்சிட்டு இருந்தேன்னா ஹோஸ்டல் சொல்லும் போது அவர் வந்து சொல்ல முடியாது. எனக்கு அது தெரியல. எனக்கு அது எங்கேயுமே நம்மள என்ன வேணாலும் யார் வேணாலும் சொல்லலாம், யாருமே கேட்க முடியாதுங்க, வாயை அடக்கவே முடியாதுல்ல அப்படின்னு நினைக்கும் போது நம்மளுக்கும் வர மாட்டேங்குது பேச. அந்த மாதிரி என்ன சொல்ல முடியும்? நீ கரெக்டாக தான் நான் பேசுகிறேன், உனக்கு ரொம்ப அநியாயம் பண்ணாங்கன்னா நான் இருக்கேன், பார்த்துட்டு தான் இருக்கேன். தான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஒரு காட்ஃபாதர் கிடைச்சிருக்கு. அதுவும் நீங்கள் 2 பேர் வேலை பார்க்கணும். வின்னிங் டீம் கேப்டன் விக்ரம் வந்து எனக்கு அந்த டீமை சரியா வளர்த்து வின் பண்ண வச்ச மாதிரி. அது எனக்கு எப்படின்னா, நீ ஒஸ்ட் பெர்ஃபார்மர் அவன் பேரை சொல்ல முடியாதுன்னு புகஞ்சிட்டு போனதே எனக்கு போதும். எமோஷனல் கோபப்படுறா. ஒன்றும் இல்லை. அதுக்கு மேலே அவர் ஏறி
வின்னிங் டீம் கேப்டன் விக்ரம் வழி நடத்துவான்னு சொல்லும்போது சரி மூஞ்சில கச்ச மாதிரி இருந்திருக்கும். வாடா மச்சான் அவனை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு, எமோஷனல் எவ்வளவு ஆச்சுடா. சரி அவ்வளவுதான் அழுதாச்சு. அம்மா அந்த 2 பேர் எங்க, அந்த 2 பேரை கூப்பிடுங்கடா. மட்டும் நீ இல்லனா செஞ்சிருப்பாங்க உனக்கு கரெக்டான. அவன் காலையில என்கிட்ட கேட்டான் 2 பேரை கூப்பிடு, பூண்டை யார் உரிச்சு போட்டு பண்ணுவாங்க அப்படின்னு. இவங்க 2 பேரும் என்ன ஆஸ்யூஷுவல் எங்கேஜ் போய் நின்றுருவாங்களா? இப்போ சொன்ன என்ன பிக் பாஸ் சொன்னதையும் செய்ய மாட்டாங்களா? என்னால் இவ்வளோதான் போய் இருக்க முடியுமா? எல்லாம் அதானே பண்ண போகிறாங்க. வரட்டும். குளிச்சுட்டு வந்துடுவீங்களா திவ்யா? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்லை வரதுன்னா வாங்க. நான் குளிச்சுட்டு வருவேன், குளிக்காம வருவேன். சமைக்கணும், டீமுக்கு சமைச்சிட்டு வரேன். யார் சமையல் எல்லா வேலையும் நீங்க தானே? வாங்க. எஸ் ஆஃப் கோர்ஸ், நான் தான் எல்லா வேலையும் பண்ணணும். எல்லா வேலையும் நீங்க 2 பேர் தான் செய்யணும். ஸோ நீங்க 2 பேர் மட்டும் செய்யுங்க. ஓ தெளிவா இருக்கீங்களான்னு பார்த்து. ரொம்ப தெளிவா இருக்கேன். வாவ் நைஸ். இந்த பப்பாளி ரொம்ப நேரமா வெளியிலே இருக்கு. இதை பங்கு பிரிச்சுட்டு இந்த வெட்டுறதுக்கு போங்க. ஒரு வேலையா தான் பார்க்க முடியும் என்னால. வெயிட் பண்ணி. ஐயோ பிக் பாஸ், நான் உங்களை வழி நடத்தணும்னு பிக் பாஸ் தான் சொன்னாரு. இத பங்கு பிரிச்சுட்டு விஷுவலா இருக்கட்டும், பங்கு பிரிச்சுட்டு போங்க. குக்கர் சவுண்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியுங்க. நீங்க பங்கு பிரிச்சுட்டு போங்க. எல்லாரும் கார்டன் ஏரியாவில் இருங்க. வீட்டின் கதவுகள் திரைகளோடு மூடப்படும். அதாவது இவங்க 2 பேரும் ரொம்ப செவ்வன வேலை செய்வாங்க. நான் சொன்னா யாருக்கும் சாப்பாடே வராது. இது மட்டும் எல்லாருக்கும் பிரிச்சு கொடு. ஏன்னா இவங்களுக்கு வந்து யார் சாப்பிடனாலும் கவலை இல்லை, யார் என்ன ஆனாலும் கவலை இல்லை. சோறு ஈகோ இவ்வளோதான். 47ஆம் நாள் மதியம் 12:50. நீங்க அவ்வளவு சீக்கிரமா பண்ணல, எனக்கு சாட்டிஸ்பாக்சன் இல்ல. அவர்கிட்ட கொடுத்தேன். எனக்கு சாட்டிஸ்பாக்சன் இல்லைங்க. இல்ல பாஸ் எங்க பாஸ் நான் சொல்றது தானே உங்களை செய்ய சொன்னாரு. அது ரொம்ப கிளியரா இருக்கும்ல நம்ம எல்லாரும். பாஸ் நான் சொல்றது செய்ய சொன்னாரு, அவங்க செய்யல. நான் இவன் கிச்சன் டீம் தானே. ஆமா டிசைடிங் அத்தாரிட்டி. நான் அவங்க கிட்ட ஏதாவது மரியாதை கிடைத்த மாதிரி நடந்துக்கிட்டேன் நான் பிரசன்ட் ப்ரோ. இல்ல அவங்க உடனே பண்ணல. எல்லாரும் சாப்பிடணும், சாப்பிடாம இருக்காங்க. இவங்க 2 பேர் தான் சமையல் பண்ணும், அதுக்கும் லேட் ஆக போகுது. அதனால எல்லாருக்கும் இது வேகமா போகணுமேனு இதை சொன்னேன். அதுவும் இவன் கிச்சன் டீம். இல்லைங்க எனக்கு என்னங்க, நான் ஓப்பனாக சொல்கிற பிரஜன், எனக்கு ஒன்றும் ஒருத்தவங்களை ஹர்ட் பண்ணுற ஐடியாவே இல்லை பிரஜன் ப்ரோ. எனக்கு ஒன்றுமே இல்லைங்க. நான் வெறும் திறமையை காட்ட தாங்க வந்தேன். அது எல்லாருக்கும் ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும் மட்டும் தாங்க பண்ணுறேன். அவங்களுக்கு என் மேலே எதுவும் மிஸ் அண்டர்ஸ்ட். சரி அது பரவாயில்ல, நீ என் கூட பேசாத பண்ணாத வேலை பண்ணலாம். பிக் பாஸ் எனக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்கா, பண்ணணும்னு தானே சொல்லிட்டு இருக்கேன். நாளைக்கு கரெக்டாக பண்ணலாம். உங்களை தான் கேள்வி கேட்பாரு. 47ஆம் நாள் மதியம் 1:05. எல்லாரும் கேளுங்க. விக்ரம்காக இந்த வார்னிங் நான் கொடுக்குறேன். ஓகே, நானும் சாண்ட்ராவும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு எல்லாருக்கும் தெரியும். ஓகே, நாங்க பேசிக்கிறோம். ஓகே, நான் இன்னைக்கு அவங்கள ஓட் பண்ணாம இருந்து பயாஸ் பண்ண நினைக்கிறீங்களா யாராவது? இல்ல நான் நியாயமா ஆடுறேன், எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஓகே, நான் உங்களை வார்ன் பண்றேன். சொல்லுங்க. ஓகே, இனிமே அவங்க பூண்டு போட்டாங்கன்னா அந்த பூண்டு நான் பக்கத்துல இருந்தான்னு சொன்னீங்க, சபரி பக்கத்துல இருந்தான். நீ எங்கிட்டயும் அந்த வார்த்தை கேட்டீங்க, எல்லார்ட்டையும் கேட்டிருக்கலாம். நான் திரும்ப சொல்றேன், உங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்தா 2 நிமிஷம் பிக் பாஸ் ரிக்வெஸ்ட் பண்ணி நான் டோர் திறந்து வைக்க சொல்றேன். நீங்க வீட்டுக்கு போய் உங்க வைஃபை கூட்டு வாங்க. உங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்தா கேரிங் இருந்தா எனக்கு கஷ்டமா இல்ல, உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க போய் சொல்லுங்க. நீங்க தானே சொல்றேன். நீங்க வாய்ஸ் ஏத்தாதீங்க. நீங்க தானே சொல்றீங்க. வாய்ஸ் ஏத்தாதீங்க. நீங்க தானே சொல்றீங்க. நீங்க தானே சொல்றீங்க. வராதீங்க வினோத். நான் பேசிட்டேன். சொல்லுங்க. நீங்க தானே சொல்றீங்க. ரிக்வெஸ்ட் பண்ணுங்க ப்ளீஸ். ரொம்ப கஷ்டமா இருக்கு. ப்ளீஸ் பேசுங்க. எதுவா இருந்தாலும் ஒன் சொல்ல கூடாது. அவங்க தண்ணி கண்டஸ்ட், நான் தண்ணி கண்டஸ்ட். இருந்துட்டு போகுது. அப்படி பேசணும். நீங்க தான் ஐயோ தயவுசெய்து ரிக்வெஸ்ட் பண்ணுங்க. ஐயோ நீங்க தானே சொன்னீங்க. பரவாயில்ல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என் வைஃப் என் கூட இருக்கணும் ஆசையா இருக்கு. ப்ளீஸ் போயிட்டு சொல்லுங்க. சேது வருமா சொல்லி வைங்க. வீட்டு அம்சம் ஓகே சொல்லுங்க. சொல்லிடுறேன். திரும்பி சொல்றேன். நோ இஷ்யூஸ். பேசணும். பின்னாடி வந்து முதல்ல குத்துறா நான் எங்க முன்னாடி நின்னு பேசுறேன். நான் முன்னாடி நின்னு அத என்கிட்ட நீ பேசணும். நாங்க ஹலோ கோகண்டஸ்ட் நீங்க பேசாதீங்க. இது எனக்கு வந்த பிரச்சனை நான் பாத்துக்கிறேன். உனக்கு வரல இல்ல அவரோட டான்ஸ் பாத்து. இல்லடா நான் சொல்றேன். அண்டர்ஸ்டாண்டிங்ல என்கிட்ட பூண்டு மேட்டர் டைரக்டா எல்லா வாட்டியும் வரும்போது நேத்து கானா பாட்டு பாடிட்டு இருக்கோம். அமித் லவ் சாங் பாடுற ஒரு ஃபீல் எழுதினார்ல. ஐயா பிரஜின் ஐயா நீங்க ஃபீல் பண்ற ஏன் பிரஜினியா நோன்றீங்க? நோண்ட நடுவுல முன்னாடி நோண்டியா? நீங்க தானங்க பின்னாடி நோண்டாத, முன்னாடி நோண்டு. அந்த பின்னாடி எல்லாம் நோண்டலங்க. ஐயா அந்த முன்னாடி தான் பேசுனேன். உங்க முன்னாடி தான் பேசுனேன். பின்னாடி குத்தாது, முன்னாடி பேசுங்க. நான் ஒரு காமெடியா சொன்னேன். அவ்வளவு பேர் இருக்கும்போது வந்து நீங்க லவ்னா அப்ப நீ கல்யாணம் பண்ணா வந்திருக்கணும். கல்யாணம் பண்ணி முடிச்சு வைஃப் கூட்ட வைஃப் கூட்ட வந்திருக்கணும். நீங்க இப்ப அவர் தான ரிக்வெஸ்ட் பண்றேன். நான்
நான் ரிக்வெஸ்ட் பண்றேன் பையா, ஒரு நாள் பேச முடியல நான் பேசுறேன். பண்றேங்க. அவங்க உண்மையாவே ரியல் லைஃப் கப்பிள்ஸா ஒரு 19 நான் தனியா கேம் ஆட வந்திருக்கேன். நான் எங்க போய் உட்கார்ந்தாலும் ஐயா அப்படியே ஐயா பாத்துக்கங்கய்யா அப்படின்னு நீ டைரக்டா பேசு. பாட்டு பாடுமா வந்து அப்படி பேச. நான் தனி கண்டஸ்டன்டா இருக்கேன். உங்களுக்கு அவ்வளவு தைரியமா வந்து பேசுங்க. அதுக்கு நான் உட்கார்ந்து பேசுறேன். இவங்க ஒரு கப்பலா வந்திருக்காங்க. உங்களுக்கு ஒரு எமோஷனல் சப்போர்ட் இருக்கு. அது ஏன் பெர்ஸ்பெக்டிவ் அது அன்ஃபேரா இருக்கு. நான் சொல்றேன் அவர் சொல்றதை நான் தடுக்கல. நான் சொல்றது யாரும் தடுக்க கூடாது. அவ்வளவுதான். சரி ஓகே அப்ப நீங்க சொல்லுங்க. அவ்வளவுதான். நீங்க சொல்ற ஒண்ணும் இல்ல. இதுவும் கரெக்ட். அவன் சொன்ன மாதிரி எனக்கு அப்படிதான் சத்தியமா தப்பான கேம் வந்து கப்பலா ஆடுற மாதிரி தெரிஞ்சது விக்ரம். எல்லா கேமுமே எல்லா கேமும் சொல்லுங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. ரெண்டு பேர் சேர்ந்து கப்பலா கேம் ஆடுறோம்னா ஒரு கண்டஸ்டன்ட், நான் ரெண்டு வெவ்வேறு கண்டஸ்டன்ட். இல்ல நீ இதுதான் பண்ணுவ நான் அப்படிதானே பண்ணுவேன் முடிஞ்ச பாத்துக்கடா என்ற தைரியமா நீ சொல்லு. அப்புறம் நான் சொல்றேன். எந்த டாஸ்க் நேத்து நடந்த டாஸ்க் என்ன பண்ணோம்? நேத்து தடவை பார்த்ததுனால புரியல. கொஞ்சம் கிளியரா சொல்லுங்க. எனக்கு புரியல. வாய் சரியில்லையா? அது கரெக்ட் தான். உங்களுக்கு அந்த புத்தி இருந்தா கரெக்ட். வாய் சரியில்லைன்றது ஒத்துக்கிட்டா கரெக்ட். வாய் சரியில்லைன்றது வாய் மட்டும் இல்ல இங்க கூட சரியில்லை. உங்க ரூட்ல நான் வர மாட்டேன். என்ன தேவையில்லாம டிச் பண்ணீங்கன்னா நான் காலி பண்ணி விட்டுறேன். காலி பண்ணுங்க. அவ்வளவுதான். ஐயோ காலி பண்ணுங்க. நான் நல்லா பண்ணுங்க. பண்ணுவேன். ஷுவர் சாட்டா பண்ணுவேன். ஷுவர் சாட்டா வைப்பேன். செம்ம ஷுவர் சாட்டா வைப்பேன். ஷுவர் சாட்டா செய்வேன். ஷுவர் சாட்டா பண்ணுவேன். என் மேல தேவையெல்லாம் வண்டி வச்சு இடிச்சிங்கன்னா ஐயா நான் வண்டியே இல்ல ஐயா நான் வண்டியே கண்டமாக்கிடுவேன். அது யாரா இருந்தாலும் சரி தைரியமா மோதுங்க. இடிச்சு டேஷ் ஆக்கிடுவேன் சத்தியமா எவனா இருந்தாலும். சிங்கம் களத்துல இறங்கிருச்சு. சிங்கம் களத்துல இறங்கிருச்சு. விக்ரம் சொன்னாதான் விக்ரம் வந்து என்னை சமைக்க சொல்லியிருக்காரு. சமைச்சிட்டே இருக்கு. அவர் எனக்கு எப்போ அடுத்த ட்ரெஸ்ஸை மாற்ற சொல்றாரோ நான் ஜெயில் ட்ரெஸ் அப்பதான் மாத்துவேன். மதியம் 2:10. உலகத்துக்கே கேட்கட்டும் செவி கிழியட்டும். விக்ரம் பேசலாமா? விக்ரம் பேசுங்க. ஓ இதுவா டாஸ்கா? இல்ல இருக்கீங்க. ஹாய் சாரி சார். நோ ப்ராப்ளம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சாண்ட்ரா. I'm திவ்யா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஏதா தப்பான டைம்ல உள்ள இல்ல இது அன்எக்ஸ்பெக்டடான சரியான நேரம். கவின் தல வெல்கம் பேக். थैंक यू தல. நாற்பத்தி நாள் மதியம் 2:20. இருக்கலாமா நம்ம ஏதாவது பக்கத்துல இருக்கணுமா? ஓ அப்படியா? அப்போ நான் ஒன்றும் இல்லை. இப்போ மாஸ்க்னு ஒரு படம் ட்ரெய்லர் மட்டும் பார்த்துட்டு சும்மா கதை பேசுறதுக்கு அப்படி அப்படிங்க தெரியுங்களா? தலை நீங்கள் ஓகே ரெடின்னு சொன்னா நாங்கள் அப்போ அங்கே போய்க்கிறோம் தலை. நீங்கள் அது வரைக்கும் முக்கியம் இல்லை. ஆரம்பிக்கலாம். நல்லா இருக்கேன். ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். காசால சந்தோஷத்தை வாங்க முடியாதுன்னு யார் சொன்னது? ஏழையை ஏழையாவே வச்சுக்கிறதுக்காக பணக்கார சொன்னது. ஆனா இங்க ஏழையை விட ஏழை ஒருத்தர் இருக்கிறான். மிடில் கிளாஸ் டிடெக்டிவ் வேலு சிஓ. ஏழைக்கு கோவம் வந்தா அடிப்பான், பணக்காரனுக்கு கோவம் வந்தா உன் மூளை இப்போ ஷாக்ல இருக்கு. ரத்தம் வருது பார்த்த உடனே உனக்கு வலி தெரிய ஆரம்பிக்கும். பணக்காரனுக்கு கோவம் வந்தா ஏழையை வச்சு அடிப்பான். அவங்களுக்கெல்லாம் சட்டம் இல்லையா சார்? அவங்களுக்கெல்லாம் சட்டம் இல்லை சார், உங்களுக்கு தான் இருக்கு. ஆனா மிடில் கிளாஸ்க்கு கோவம் வந்தா அலெக்சா
play a GV Prakash song. ரத்தி. ஐயோ பொம்பளைய பார்த்துட்டானா உனக்கு என்ன வேணும்? எனக்கு எல்லாமே வேணும். வாங்க சாப்பிட்டுக்கிட்டே யார பத்தியாவது தப்பா பேசலாம். அது உனக்கு என் மகன் செல்ல மகன் பையா. உங்ககிட்ட இப்படிலாம் பேசுறதுக்கு பயமா தான் இருக்கு. ஆனா இவ்வளவு கிட்டக்க வந்து பேசுறதுக்கும் ஜாலியா இருக்கு. நான் கிட்ட வந்தா எவ்வளோ ஜாலியா இருக்குன்னு பார்த்தல. இன்னும் வருவா? அது எங்க பெருமைடா. அடங்கு என்பார்கள் எங்க நிலத்திலே இல்லடா. விலங்குகள் உடைத்து தடைகளை தகர்த்து வென்று வா வெற்றி வீரனே. காண்டம்ஸ் இருக்கா மோகன்? எனி டைம் எனிவேர் ஐ வில் டெலிவர். தேங்க்யூ கைஸ். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. இந்த கதையில் முக்கியமான மேட்ரு என்ன அப்படின்னா, இந்த படத்தில் யாருமே நல்லவங்க கிடையாது, எல்லாருமே கெட்டவங்க. அந்த கெட்டவங்கள இருக்கிறதுலே யார் நல்லவன் அப்படிங்கிறது தான் படத்தோட மெயின் இதுவாக இருக்கும். நடுவில் ஒரே ஒரு லைன் மட்டும் வந்திருக்கும்ல, மிடில் கிளாஸ்க்கு கோவம் வந்தா அப்படின்னு. ஸோ அதுதான் படத்தோட மேஜர் தீம். ஸோ மிடில் கிளாஸ் லைஃப்பை சுற்றி நடந்த ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட்டு, அதை நல்லா அழகாக ஒரு மெயின் ஸ்ட்ரீம் படமாக எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத டேரக்டர் யோசிச்சு அப்படி ஒன்று பண்ணியிருக்காப்புல. அண்ட் ஆப்வியஸ்லி வெற்றி சார் அவரோட மென்டார்ஷிப்பில் தான் ஃபுல்லாகவே எல்லாமே நடந்துச்சு. ஆண்ட்ரியா அவங்க நடிச்சிருக்கிறாங்க. ஜிவி சார் தான் மியூசிக். ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் அவர் கொடுத்த எல்லா ஆல்பமே ரொம்ப பிளாக் பஸ்டரு. நம்ம படத்துக்கும் ரொம்ப எக்ஸ்ட்ரா நிறைய ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு. இது வந்து என்னோட ஒரு டாடாக்கு வந்தேன், பிளடி பேக்கர் வந்தேன், அண்ட் இப்போ மாஸ்க்குக்கு வரேன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு என்னென்னா, அதான் ஒரு டைமில் வந்து லைஃப் இந்த வேலை சூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது எதை நோக்கி போதும்லாம் நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அந்த ஜேர்னியை மட்டும் ட்ரஸ்ட் பண்ணிவிட்டு வேலையை மட்டும் கரெக்டாக பண்ணிகிட்டே இருந்தால் போதும் அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கை மட்டும்தான் அது இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்திருக்குன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் எங்கே ஆரம்பித்தாலும் ப்ரொமோஷன் இங்கே வந்து முடிக்கிறதுல எனக்கு அதில் இன்னொரு கூடுதல் சந்தோஷம். ஸோ இந்த சான்ஸு எனக்கு கொடுத்த என் தலைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கஷ்டப்பட்டோம் டாஸ்கில், இன்னைக்கு ப்ரமோஷன்ல கலந்துக்கிறோம் மாஸ்கில். 47ஆம் நாள் மதியம் 3:15. உங்கள் எல்லாருக்குமே ஆல் தி வெரி பெஸ்ட். ஜாலியாக விளையாடுங்க, சந்தோஷமாக விளையாடுங்க, ட்ரூவாக விளையாடுங்க. மற்றபடி என்ன நடந்தாலும் அதுக்கப்புறமேட்டு அதை பார்த்துக்கோங்க. தலை, தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. உங்கள் மேலே எனக்கு இருக்கிற லவ் அது அப்படியே தான் இருக்கும், அது கடைசி வரைக்கும் அந்த மாதிரியே தான் இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த மெமரிஸ் தலை. ஐ லவ் யூ. நல்ல விஷயம்லாம் முடிஞ்சிருச்சு. ஜாலியாக போகணுன்னு தான் நினச்சேன். ஆனால் பட் தலை ஹேஸ் அதர் பிளான்ஸ். What are you saying? பின்வீக் எவிக்ஷன் யார் என்னன்னு எனக்கு தெரியாது, வச்சுட்டு மட்டும் வர சொன்னாங்க. எனக்கு வேறு வழி தெரில. ஐம் ரியலி சாரிங் ஃபார் டூயிங் திஸ். ஸோ நான் அது வெளியில் போனதுக்கப்புறமா இது பண்ணிக்கணும்னு நினச்சேன். எனக்கு இது ஆனால் நான் போனதுக்கப்புறம் தான் நீங்கள் பார்க்கணும், முன்னாடி பார்க்கக்கூடாது. இப்போ சோகா முடிஞ்சோட வந்து என்ன வழி அனுப்பிட்டு வந்துடுறீங்களா? சாரி கைஸ். சரி போயிட்டு வரட்டுமா? வாங்க டாட்டா சொல்ல வாங்க எல்லாரும். தலை எல்லாருமே சந்தோஷமா வழி அனுப்ப மாட்டாங்க தலை. வேணாம் தலை, கெஞ்சுனே கதறனே எல்லாரும் அண்ணா நல்லா போயிட்டு இருக்கா? நம்ம சீசனை பத்தி நல்லா போயிட்டு இருக்கா இல்ல பயங்கரமா போயிட்டு இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா, இல்ல சுமாரா போயிட்டு இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஐயோ இப்படி போயிட்டு இருக்கு அப்படி சொன்னா நம்புவீங்களா? அண்ணே இதோட ஹை அதுதானே, அது என்னன்னே தெரியாத வரைக்கும் தானே அதோட பியூட்டியே. 2 நிமிஷம் ஆகுமா சொல்றதுக்கு? அது அப்படியே விளையாடுறது தானே ஜாலி. கவின், உங்க மாஸ்க் திரைப்படம் மாபெரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ தல. நீங்க எங்க போனாலும் எவ்வளவு பெரிய ஆளானாலும் அன்றும் இன்றும் என்றும் என் கவின். தேங்க்யூ தல. உடம்பு பார்த்துக்கோங்க, பத்திரமா இருங்க. ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆகுது, அப்படியே கிளம்பிடுறேன்.
தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்குமே. ஆல் தி பெஸ்ட். ஓகே, ஆன் த கவுண்ட் டவுன் ஆஃப் 3, 2, 1 மாஸ் படம் வெற்றி பெடைய பிக் பாஸ் சீசன் 9 டீம் சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ. லவ் யூ. டேக் கேர். கண்டிப்பா. பாய். பயமா இருக்கு, நானாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். மதியம் 3:20. எந்த நபருடைய பெயர் வருகிறதோ அவருடைய பெட்டி ஸ்டோர் ரூம் வழியாக அனுப்பப்படும். நிறைய டைம் எடுத்துக்காம பேக் பண்ணிட்டு மீண்டோர் வழியாக வெளியே வரணும். FJ now. What is this? நான் பீனு பார்த்தோடனே நான் ஒரு நிமிஷம் வந்து பாருன்னு நினைச்சிட்டேன். நோ பட் ஸ்டில் வந்தா முடியாது. எனக்கு ஒரு நிமிஷம் வந்து ஹார்ட் வெளியில வந்துருச்சு. டாம் பிக் பாஸ், இது ரொம்ப ஓவர். நீங்க பண்றதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கூட தான் தினம் வெளியே வருது. ஏதாவது சொல்றேன்னா சாரி பாஸ். ஐயோ, அன்றாட வேலைகளை பார்க்கல. பாஸ் மதியம் 3:25. ஒரே நிமிஷம் இருடா. எனக்கு புரிஞ்சிருச்சு. திவ்யா, பாஸ் யூனிஃபார்ம் விக்ரமேல போட சொல்லல பாஸ். இன்னும் யூனிஃபார்ம் போடுங்க. ஓகே பாஸ். 47ஆம் நாள் மாலை 4:30. சாரி. பேட்டரி யாராவது பின்னாடி தான் எடுக்கணும்டா. கம்முடுது இந்த பேட்டரி போலாம். இப்போ முடிச்சிட்டு போயிடுறேன். ஏய் இல்லடா, ஒரே நிமிஷம்டா. एक मिनट. அவங்க பேட்டரி பல இடங்கள் ஏனா அவங்க பிளேட் வச்சிருந்த மாதிரி தூணிலும் இருக்கணும். வீடு அவங்களே மட்டும் தான் எடுக்கறீங்க. பேட்டரி ரூம்ல இருக்கணும், கிச்சன்ல இருக்கணும். எல்லாருக்கும் நெய் வேணும்னா வாங்கிக்கலாம்னு கொஞ்சம் போடட்டா. திவ்யா எல்லாருக்கும் ஒரு ஸ்பூன் நெய் வேணும்னா கொடுத்துக்கலாம்னு சொன்ன இடத்தால. சூப்பர். அப்போ ஒட்டுக்கு மட்டும் 2 ஸ்பூனா? இங்க என்னோட ஒரு 2 ஸ்பூன், இங்க ஒரு FJ ஓட ஒரு பிளான் எல்லாம் முன்னாடியே சொல்லுங்க. ஏன்னா நான் சாப்பிடல. திவ்யா, உங்க மைக் பேட்டரியை மாத்துங்க. ஏய் மாத்தலையாடா? ஏய் யாராவது எடுத்து கொடுங்கடா. நான் எடுத்துறேன். இதெல்லாம் ஓவரா இல்ல. கேட்டேன், அவங்க வேணாம்னு சொன்னாங்க. ஏன் தெரியல. நல்ல வேணாம்னு சொன்னாங்களா? இல்ல இது ஓவரா தரல. எடுத்து வரேன். இல்ல நான் சாண்ட்ரா போய் எடுத்து போய் யாரும் எடுக்க வேணாம். ஏய் இல்ல மச்சான் அவங்க வேணாம்னு சொன்னாங்க. எதுக்கு தெரியல. ஏய் குடு ஒண்ணு இல்ல. போய்ட்டாங்க. ஒரு நிமிஷம் குடு. ஏய் போய்ட்டாங்கடா அவங்க. சாப்பிடு. கொஞ்சம் நெய் போடுங்க. அவங்க உங்களோட பேட்டரி அவங்க எஸ்டேட்ல இருக்கு. ஓகேடா, எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டுட்டு இருக்கோம். கிச்சன்ல இருக்கறவங்க சொன்னாங்க. அது யாரும் காதுல வாங்கல போல. நான் மாத்த தான் போனேன். நான் வெட்டிக்கத ரெண்டு ஏதாவது பேசிட்டு இருந்தேன். இல்ல மச்சான். இல்ல அப்புறம் மாத்தலாம்னு சொன்னாரு. நான் கொஞ்சம் வச்சிட்டேன். இல்ல மச்சான் நான் மாத்த வந்தேன். அவங்க சொன்னாங்க மச்சான். ஏன்னா ஒண்ணே யாருமே சொல்லலடா நானு. டேய் பர்టిక్యులரா சொல்லல. பட் கிச்சன்ல இருக்கறவங்களுக்கு யார் வேணாலும் மாத்தி கொடுக்கலாம்ன்றதும் ஒரு இது சொன்னாங்க. இது ஒரு காமனான விஷயம் தானே. என்ன உட்கார்ந்து என்ன கரெக்ட் கதை பேசிட்டு இருந்தானா இல்ல பின்னாடி ஏதாவது பேசிட்டு இருந்தானா? அக்க மெதுவா வைக்கலாம்க்கா. ஏ தட்டுனா தான்டா விழும் வியானா. ஐம் நாட். ஓ மை காட் சீரியஸ்லி தட்டுனா தான்டா விழும். ஓ மேல எனக்கு எந்த கோவம் கிடையாது. டோன்ட் சே லைக் தட். இது என்னோட 2 ஸ்பூன் சேர்ந்த ஒரு ஸ்பூன் நான் இந்த ஃபர்ஸ்ட். ஆமா இது ஏய் நான் தட்டலடா. அப்படி வேணும். என்னடா இப்படி பண்றீங்க சாப்பாடு கொடுக்குற டைம்ல? இப்ப தட்டினது நான் இது தட்டினாதான் நெய் விழுண்டா ஸ்பூன்ல இருந்து. அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. வாங்கிட்டியா? தேங்க்யூ. பேட்டரி மாற்றலன்னு சொல்லிட்டு தலை உங்ககிட்ட தான் அட்ரஸ் பண்ணோம். நெய்க்குள்ளே ஃபோக் வச்சுருந்தாங்க. ஃபோக்கை எடுத்துட்டு இப்படி வலிச்சுட்டு இப்படி சிங்கில் தூக்கி போடுறாங்க. ஃபோக்கை தூக்கி போட்டுட்டு ஏதோ சரி அவங்களுக்கு எம்மையில கோவம் இல்லை, எனக்கு அது தெரியும். பட் இப்போது நெய் வந்து இப்படி பண்ணாலும் விழுவும் தானே. தட்டணுமா? தட்டல எனக்கு புரியல.
நெய் இப்படி பண்ணா விழுந்துருச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்கூப் அப்படி தான் விழுந்தது. அவங்க ஒரு கோவத்தில் அக்ரெஷன் பேசி ஏன் தட்டில் எதுக்கு தட்டுறாங்க? திவ்யாவா? ஆ ஐயோ அவங்க நான் கேட்கலாமா? இப்போ நெய் இது இப்படி எடுத்து தட்டினா தப்பா? அவளுக்கு அது ஹர்ட் ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் நான் அப்படிதான்டா வைக்கிறேன். அக்கா அப்படியே அக்கா தட்டுன்னு எல்லாத்துக்கும் வியானா நீ எல்லாம் தப்பா எடுத்துட்டு அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. நான் எனக்கு மட்டும் தப்பா படல. அங்க என் பக்கத்துல இருந்த அமித் பார்கவுக்கு தப்பா பட்டிருக்கு. நீங்க சிங்க்ல தூக்கி போட்டது எப்படி தூக்கி போட்டீங்க? எது தூக்கி போட்டேன்? ஸ்போக்க தூக்கி போட்டீங்க. நீ அடுத்த தடவை நீ மெதுவா தூக்கி போடு. எனக்கு இப்படிதான் முடியும். நீ சாப்பாடு எடுத்துட்டு வந்தா நான் வெளியிலேயே வந்தேன். இப்போ நீ ஒரு ஆக்ஷன் பண்ணிட்டு போற, அது உனக்கு ஹேபிட்னா நாங்க எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஹேபிட் என்ன சொன்னாவா? என்ன இதுல ஸ்பூனை நெய்யில் எடுத்து போட்டதுல என்னக்கா நான் ஒரு டென்ஷன்ல இருந்தேன். எஸ் அஃப்கோர்ஸ், பிகாஸ் என் பேட்டரி மாத்தல. சாப்பாடு போட்டுட்டு இருக்கேன், யாராவது ஒரு ஆள் எழுந்திரிச்சு பேட்டரி எடுத்து மாத்தி இருக்கலாம் தானே. இது இவங்க வீட்டுல நெய் எப்படி போடுவாங்க எனக்கு புரியல. ஸ்பூன் எடுத்து விரல் என்ன தட்டி தானே போடுவாங்க. அதுல என்ன தப்பு இருக்கு கண்டுபிடிக்கிறாங்க எனக்கு. தூக்கி நான் மண்டை மேலையா போட்டேன் நானு? இல்ல ஸ்பூனை தூக்கி சிங்க்ல தானே போட்டேன் நானு. தூக்கி யார் மண்டை மேலையாவது போட்டனா, இல்ல கீழே எங்கேயாவது போட்டனா, இல்ல தூக்கி யார் மேலே எரிஞ்சுனா? இல்லையே. எனக்கு இந்த கிச்சன் பிடிக்கவே சாப்பிட மனசு வரும். எனக்கு அப்படிதான் இருக்கு. இப்போ தயவு செஞ்சு அடுத்தது தலையா வர்றவங்க தயவு செஞ்சு நல்லா கிச்சன். மற்றவங்க சாப்பிடாம இருக்கிறதுக்கு என்ன டிஃபரன்ஸ்? நீ சாப்பிடு. நான் ஏன் சாப்பிடாம இருக்கணும்? நான் நேத்து டென்ஷன்ல சாப்பிட்டேன், இன்னைக்கும் டென்ஷன்ல சாப்பிட வேணான்னு கொஞ்சம் காம் பண்ணிட்டு சாப்பிடலான்னு. இங்கேருந்து டென்ஷன்ல இல்லாமலாம் கூலாக எங்கேருந்து சாப்பிடுறது? ரூல்ஸை யாருமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இல்லை நான் என்ன சொல்கிறேன், இப்போ வியா நீ பேசும்போது ஒரு ஆக்ஷன் பண்ணிட்டு போகிற, அதை நீ வந்து டிஃபெண்ட் பண்ணி பேசுகிற எல்லாருக்கிட்டையும் என் ஆக்ஷன்ஸே அதை அப்படின்னு. நீக்கு ஏன் ஃபீல் பண்ணுற? ஏதோ ஒன்று பண்ணணும் விஷயம் அது. போதும் போதும். கனிக்கும் சேர்ந்தாண்டா கேட்ட வேணுமான்னு கனி வேணான்னுச்சு. 47ஆம் நாள் மாலை 5:20. இப்போ நான் வேற ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கேன்னா சரி, நான் சாப்பாடு தானே எல்லாருக்கும் போடுறேன். அதான் இப்போ ரூல்ஸ். அப்போ நான் அதான் கமருதினியும் நான் சொல்லலை. கமருதின் தான் ஆக்சுவலி பேட்டரி கரெக்ட். நான் கமருதினியும் சொல்லலை, வியானாவே எனக்கு சொல்லலை, தலையா இருக்கிற எஃப்ஜேயும் நான் சொல்லலை. இல்ல சாண்ட்ராவை தான் நான் போய் எடுத்துட்டு வான்னு சொன்னேன் என் பேட்டரி. அதுல எந்த தப்பும் இல்லையே. அதுல எந்த தப்பும் இல்லைல்ல சாண்ட்ரா போய் நான் பேட்டரி எடுத்துட்டு வான்னு சொன்னது. மேபி நம்ம அதுல இருந்து என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது நான் அதை எடுத்துக்க மாட்டேன். இங்க உள்ளவங்க எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டா எனக்கு ஏன் தலைவலி. ஏதோ ஒரு விஷயம் பண்ணும்போது அவங்க அதை நோட் பண்றாங்கன்னா சரி ஓகே நெக்ஸ்ட் டைம் அதுல இருந்து மேபி ஒரு லைட்டரா கூட இது பண்ணலாம். கை தட்டாம பண்ணுங்க. தலைவலிக்குது எனக்கு ஆல்ரெடி. கை பக்கத்துல உட்காந்து தட்டாதீங்க, தலைவலிக்குது சீரியஸ்லி. பல பேருக்கு மனசுக்குள்ள பாடிக்கோங்க. நீங்க பாடுங்க, இல்ல தள்ளி நின்று பாடுங்க. நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், இது என்னோட டைம். சாப்பிட்டுட்டு வரீங்களா, நீங்க பக்கத்துல உட்கார்றது ஓகே, பாடாதீங்க. நான் எங்க பாடாம இருக்கணும்? நான் உங்களுக்கு நான் பேசிட்டு இருக்கேன், எனக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. நீ வந்து போனது உட்கார்ந்து பண்றது நல்லா இல்ல. பாட்டு போட்டு நல்லா நம்ம அமைதியா இருக்கோம். இல்ல அவர் பேசுவேன், அப்புறம் பேசிட்டு நான் வந்து நியாயமா சொன்னேன், பேசிட்டு இருக்கோம், நீங்க பாட வேண்டாம் இருக்கும். நல்ல சத்தமா பாடு. பார்த்த போது நம்ம என்ன சொன்னாலும் அவர் பண்ணுவாரு. நம்ம பேசினது பாடாதீங்கன்னு சொன்னேன். ஊட்டி விடணும்னா சொல்லி கூட விட்டுவிடுவோம். என்ன சொன்னாலும் பண்ணுவீங்களா? சாச்சா நானே சூஸ் பண்ணி எது பண்ணணும்னு எது பண்ணணும்னு சூஸ் பண்ணுவீங்களா? மாலை 5:40. சோறு சோப்பு மாப்பு டாஸ்கில் வெற்றி பெற்ற மாப் மாயாவிஸ் அணிக்கு ஐபேக்கோ வழங்கும் செலிப்ரேஷன் கேக். சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஐயா நீங்க நேத்து பாதிச்ச ஃபர்ஸ்ட் இன்னைக்கு காமிங்க. ஏய் இப்போ நம்மள வந்து அங்க விடுவாங்கன்னு நினைக்கிறேன் டார்லிங். வா நம்ம கூட்டல விளக்க மாத்த எடுத்து. ஏய் பிரஜனனா, உனக்கு பங்கு இருக்கு தானே? உனக்கு அந்த ஐஸ்கிரீம்ல பங்கு இருக்கு தானே? ஆமா. எனக்கு ஐஸ்கிரீம் வேணும். நான் பிரியாணி சாப்பிடல, ஐஸ்கிரீம்க்கெல்லாம் என்னால் முடியாது. அதுவும் ஐபேக்கோ ஐஸ்கிரீம்.
ஐயா நீங்க சாப்பிடுங்க ஒரு பட்சம் என் பங்கு மட்டும் கொடுங்க அவ்வளவுதான். ஆமா எனக்கு மட்டும் ஏய் गाइस ப்ளீஸ் இதுல வைப்பா பரவாயில்லை இல்ல அது எடுத்து போட்டு அதை கட் பண்ணி எடுத்து போடணும். என்னடா வைமா கீழ வைமா. எனக்கு உங்களோட பங்கு எனக்கு கிடைச்சது. உனக்கு எனக்கு வேண்டாம். நான் தானே கொடுக்குறேன். நான் கஷ்டப்பட்டு ஜெயிச்சதியா? நான் ரத்தம் நீ கஷ்டப்பட்டா ஜெயிச்சது. சரி நீ கொடுக்கறதா? கப்பல் டாஸ்க் ஆடி ஜெயிச்சது. கப்பல் டாஸ்க் ஆடி ஜெயிச்சது. அதுக்கு என்ன சொன்னாவ? என்ன சொன்னாவ? போய்ட்டான். அத பேசுவோம் போய்ட்டான். நான் சொன்னேன் போய் குரூப்ல சொல்லிட்டு. ஓ நைஸ். 47ஆம் நாள் இரவு 9:50. ஆனியன் கொடுக்க மாட்டாரு. ஹவுஸ்மேட்ஸ், பாஸ் உங்கள பர்கர் எத்தனை பேருக்கு பிடிக்கும்? பிக் பாஸ் எனக்கு பிடிக்கும். பிக் பாஸ் ஆனா எனக்கு ஏதோ இருக்கு தெரியும். ஆனா திங்கக்கிழமையில இருந்து தெரியுது. அதாவது ஒரு 16 பர்கர் ஸ்டோர் ரூம்ல இருக்கு. ஆனா நீங்க ஏதாவது பண்ணி நான் சந்தோஷமானா என்ன பண்ணும்? கதவை திறக்கிறேன். ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் கொஞ்சம் அனுப்புங்க. நோ கோஆர்டினேஷன், நாட் ஹாப்பி. பாஸ் கோஆர்டினேஷனே இல்ல பாஸ். எங்க ரெண்டு பேரும் மறந்துட்டாங்க. நீங்க ஒரு என்டர்டெயின்மெண்ட் கேட்டீங்க. ஆனா அவங்க வந்து உங்ககிட்ட ப்ளீஸ் இங்க பாருங்க மறந்துட்டாங்க பாஸ். எங்க ரெண்டு பேருமே அப்படி உட்காரலாம். கால் வலிக்க. வீட்டுல கோஆர்டினேஷனே இல்லையே பாஸ். அக்கா மறந்துட்டாங்க அக்கா நம்மள நிஜமாவே. நம்ம வந்து படுக்கும் போது கூட பிரஜனா சரி எல்லாத்தையும் விட்டுடு. பொண்டாட்டியே காணான்னு இருக்கு. என்னையே மறந்துட்டாரு. பர்கர்னு கேட்டப்போ பர்கரா பொண்டாட்டி பொண்டாட்டியாச்சு. அதுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா அதுக்குள்ள வர மாட்டாங்க. எத்தனை பேர் இருக்கீங்க? அமித் கொல்ல போற ரெண்டு பேரும் சாவுச்சு. நீங்க எங்களை விட்டுட்டீங்க. நீங்க பாஸ்கெட் தான் வந்து கூப்பிட்டீங்க. சாரி சாரி பாஸ்கெட் தான் வந்து கூப்பிட்டீங்க. I'm sorry. நீங்க வெளிய போறீங்க. நீங்க மறந்துட்டீங்க. இருக்கவங்க ஒரு தடவை வாங்க பாட்டி. வாங்க. போ நீ போடா. போங்க. போ. சொல்ற போடா. ஏய் என்ன? பாரு போடி. போலாம். இல்லாட்டினா நான் வரல. அவங்க வராம நான் எப்படி நம்ம எப்படி சாப்பிட முடியும்? அதுதான் கூப்பிடுங்க. வாங்க நம்ம சாப்பிடலாம்னு சொல்றேன். நான் வரல. வாங்க. ப்ளீஸ் பாஸ் ப்ளீஸ் பாஸ் எங்களுக்கு பர்கர் கொடுங்க. ப்ளீஸ் பாஸ் எங்கள் கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளுங்க. ப்ளீஸ் பாஸ் வெச்சு 3 ஹவுஸ்மேட்ஸ் அனைவருக்கும் எப்ஜே பிக் பாஸ் காத்திருக்க. ஓகே பிக் பாஸ். பாரு, சாண்ட்ரா, திவ்யா, லிவிங் ஏரியா. தேங்க்யூ பிக் பாஸ். தேங்க்யூ பிக் பாஸ். படிங்க. ஓகே ஹவுஸ்மேட்ஸ் அனைவருக்கும் பேக்கர்ஸ் மசாலாவின் அன்பு பரிசு. பேக்கர்ஸ் மசாலா இரவு 10:05. இல்லையா இது யாரும் மிஸ் பண்ணிட்டாங்க. தேங்க்யூ பேக்கர்ஸ் மசாலா. திடீர்னு சாயிதான் விக்ரம் சார். திவ்யாவும் சாண்ட்ராவும் வேலையெல்லாம் முடிச்ச பிறகு எப்ஜே கிட்ட சொல்லுங்க. அவர் அவங்க ரெண்டு பேரையும் சிறையில் வச்சு பூட்டலாம். ஓகே சார். ஷோர் பாஸ். ஆனா நான் சொன்னா ரொம்ப நல்லா ஃபாலோ பண்றாங்க சார் அவங்க. எஸ் பாஸ். எப்ஜேட்ட சொல்லுங்க. 47ஆம் நாள் இரவு 10:20.
டாஸ்க்கு ஏன் டாஸ்க்கு தரேட். ஆனால் பிக் பாஸ் இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்து இந்த டாஸ்க்கில் எனக்கு ஹெல்ப் பண்ணிங்க. ஐயோ ஹவுஸ்மேட்ஸோட சோறு என்ன நிலைமைக்கு ஆகுமோன்னு ஒரு பயத்திலே இருந்தேன். பரவாயில்ல, இப்போ எல்லாரும் நிம்மதியாக போய் தூங்கலாம். இவன் நைட்டு என்ன பண்ணாலும் நான் இந்த வேலையை முடிச்சுட்டு தான் பிக் பாஸ் எங்களை தூங்கிடுவேன், இல்லை நானும் தூங்க மாட்டேன். 2 பேரும் சேர்ந்து சாகும். பிக் பாஸ் வீட்டாரால் ஒஸ்ட் பர்ஃபார்மராக தேர்ந்தெடுக்கப்பட்ட திவ்யா மற்றும் சாண்ட்ரா. நானும் சாண்ட்ராவும் தனித்தனிதான். விக்ரமுடன் வாதிட்ட பிரஜன். நெய்யால் வாய் சண்டையான வியானா திவ்யா மோதல். 7வது வாரம் முடிவடையும் நிலையில் யார் வெளியேறப் போகிறார்கள்? நாளை பார்ப்போம்.